செம்பனார்கோவில் காவல் நிலையத்திற்கு சென்ற 2 பட்டியல் சமூக பெண்களை காவல் நிலைய வளாகத்தில் வைத்து இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்திய செம்பனார்கோவில் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் கருணாகரன் அவர்கள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட காவல் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம். இந்த புகார் என்பது ஒரு சிவில் டிஸ்பியூட்ல ஆரம்பிச்சு அந்த ஊரை விட்டு அவங்களை ஒதுக்கி வச்சு அவங்க தொடர்ந்து அவர்களை பிரச்சனை செஞ்சு அந்த பிரச்சனையில இவர் மீது இந்த செந்தாமரை என்று சொல்லக்கூடிய அவருடைய கணவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அந்த போக்சோ வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாகவே காவல் நிலையத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்து 10,000 ரூபாய் பணம் வாங்கி கொண்டு மேற்கொண்டு பணம் தர வேண்டும் அப்படி என்று சொல்லி தொடர்ந்து பிரச்சனை செய்து ஒரு பொய்யாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பொய்யாக போடப்பட்டிருக்கிற அந்த போக்சோ வழக்கை ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த மாதத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் வந்து பார்த்து அதன் பிறகு அவர்கள் காவல் நிலையத்தில் வந்து 2 போலீஸ் கொடுப்பாங்க, அதை நீங்க அழைச்சிக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னதனுடைய அடிப்படையில் நேற்று இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அவங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு வந்து செம்பனார்கோவில் காவல் நிலையத்திற்கு போக சொன்ன பிறகு அந்த செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி கருணாகரன் இந்த 2 பட்டியல் சமூக அந்த பெண்களை அவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை வருவாய்த்துறை உடனடியாக செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எடுத்து ஆய்வு செய்து அவர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வீட்டில் 13 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன, 61,000 ரூபாய் பணம் இன்றைக்கு களவாடப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாத்தையும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு வருகின்ற போது போலீஸே அதில் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இந்த 13 பவுன் நகை யார்கிட்ட இருக்கு? செம்பனார்கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் கருணாகரன் இருக்கா? செம்பனார்கோவில் காவல் நிலைய ஆய்வாளரால் பாதுகாக்கப்படுகின்ற குற்றவாளிகள் வைத்திருக்கிறார்களா? எனவே இதில் ஒரு முடிவு கட்டணும். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல்துறை இதுல முடிவு கட்டணும். இப்படி வீட்டை உடைத்து பொருள்களை எல்லாம் உடைத்து 13 பவுன் நகைகளை எல்லாம் கொள்ளையடித்து அந்த பணத்தை எல்லாம் திருடி சென்றிருக்கிற அந்த குற்றவாளிகளை செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் ஸ்டேஷன் பெயில்ல ஒரு அதிகாரி கருணாகரன் விடுகிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னால என்ன நடந்திருக்கும்? இத உங்களுடைய யூகத்துக்கே விட்டு விடுகிறேன். காவல் நிலையத்துடைய அதிகாரி என்பவர் செம்பனார்கோவில் காவல் நிலையத்துடைய உரிமையாளர் கிடையாது. செம்பனார்கோவில் காவல் நிலையத்துடைய உரிமையாளரா கருணாகரன்? இந்த காவல் நிலையத்தில் வருகின்றவர்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய அட்ராசிட்டி செய்வதற்கு. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணாகரன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிடணும். தொடர்ந்து இந்த கருணாகரன் நிறைய முறை உங்களை பத்திரிகையாளர் நான் சந்திச்சிருக்கிறேன். பட்டியல் சமூக மக்களுக்கு இவர் வந்ததிலிருந்து தொடர்ந்து எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம். இருந்த பின்னாலும் அந்த காவல் நிலையத்திலே இருந்து கொண்டு தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதை 100க்கு நம்ம கால் பண்ணி சொல்லியிருக்கிறோம், டிஎஸ்பி சொல்லியிருக்கிறோம். இந்த 13 பவுன் நகைகளை ரெக்கவரி செய்து தரணும், பணத்தை ரெக்கவரி செய்து தரணும். அந்த வீட்டை எல்லாம் அடித்து உடைத்து இவ்வளவு பெரிய அட்ராசிட்டியை செய்திருக்கிற அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நம்ம வருகிற 10ஆம் தேதி 10/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மயிலாடுதுறையில கிட்டப்பங்காடிக்கு எதிரில் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் வைத்திருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு அனுமதியும் கேட்டிருக்கிறோம். எனவே மாவட்டத்தினுடைய காவல்துறை, மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அவர் மீது போடப்பட்டிருக்கிற போக்சோ பொய் வழக்குகளில் ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.